மக்கள் மத்தியில் வைரலாகி வரும் ஜெமினி AI. I generated my image and I found something creepy. மச்சத்தை கூட விட்டு வைக்காம இவ்வளவு துல்லியமாய் எப்படி? பெண்மணி வெளியிட்ட வீடியோ நெட்டிசன்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நாளுக்கு நாள் தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே போறதால பல புது விஷயங்கள் இந்த உலகத்துக்குள்ள வருது. முக்கியமா ஏஐயால ஒரு பக்கம் ரொம்ப சுலபமான விஷயங்கள் நடக்கிறதோட இன்னொரு பக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவும் ஆபத்து அப்படின்னு ஒரு தரப்பு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுல இப்போ சமீபத்துல ஜெமினி AI அப்படின்ற இந்த வெப்சைட் மூலியமா நிறைய பேர் அவங்களுடைய போட்டோவை பதிவிட்டு அதுல அந்த ரெட்ரோ ஸ்டைல் மாதிரியான போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இது மக்கள் மத்தியில ரொம்பவும் பிரபலம் அடைஞ்சிருக்கு. ஆனா இது முழுக்க முழுக்க ஆபத்து அப்படின்னு ஒரு தரப்பினர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் ஜலக் பவ்னானி அப்படின்றவங்க அவங்களுடைய போட்டோவை ஜெமினி AI அப்படின்ற வெப்சைட்ல போட்டிருக்காங்க. அதுக்கான ப்ராம்ப்டையும் பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த போட்டோவை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த போட்டோவில் அவங்களுடைய 2 கைகளும் முழுமையா மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள இருக்கிற அவங்களுடைய மச்சம் தெரியல. ஆனா ஜெமினி AI கொடுத்த அந்த போட்டோ ஷூட்ல அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய மச்சம் அப்படியே இருக்கு. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு அந்த பெண்மணி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இது தொடர்பான வீடியோவையும் அவங்க பதிவிட்டிருக்காங்க. இதுக்கு நிறைய பேரு நீங்க கொடுத்த போட்டோ வேறையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்குமே அந்த பெண்மணி நான் இந்த போட்டோ தான் போட்டேன், அதுக்கான ப்ராம்ப்டையும் ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் அனுப்புறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அதையுமே அவங்க அனுப்பியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த ஜெமினி AI ரொம்பவும் ஆபத்தானது, என்னுடைய கையில் இருக்கக்கூடிய மச்சம் எப்படி அதுக்கு தெரிஞ்சது, இது ரொம்பவும் ஆபத்தானது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில ஏற்கனவே இவங்க தன்னோட போட்டோவை இந்த மாதிரியான AI ட்ரெண்ட் செய்யறதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னா தன்னோட போட்டோவை பயன்படுத்துறதுக்கு AI பெர்மிஷன் கொடுத்திருக்கலாம். இதுவும் கூட இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.